தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஜனம் கேள்விகளில் உங்கள் மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் விஷயங்களை குறித்து பேசுவதற்காக திருசக்தி சுந்தரராமன் ஐயா நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. எப்படியோ தமிழ்நாட்டில் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா போன வாட்டி நான் அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாங்க, நீ நல்லா இருக்கியான்னு கூட கேட்க மாட்டேன்னு போட்டு எனக்கு நிறைய பேர் திட்டாங்க. ஏதோ எடிட்டர் தம்பி என் மேலே இருக்கிற அன்பில் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நான் கேட்டதை கட் பண்ணிட்டாரு. அது என்ன விஷயம் தெரியல. அதனால் உங்களோட ஆடியன்ஸுக்கு, ஏன்னா உங்கள் ஆடியன்ஸ் போனாட்டி என் மேலே பயங்கர கோபத்தில் இருந்தாங்க. அதனாட்டி அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், ஐயாட்ட நான் ஒரு வாட்டி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு தான் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறேன். அதனாட்டி அதை மன்னிச்சிடுங்க. ஐயா, தமிழ்நாட்டு அரசியல் ஒரு அப்படி இப்படி சொல்லி எப்படியோ விஜய் ஒரு விதமாக பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாரு. என்ன அடுத்து ஆக போகுது? முதல்ல பெரும்பான்மையை நிரூபித்து அதாவது ஆட்சியை தக்க வைத்து கொண்டது மட்டும் இல்லாமல் திமுக அதிமுக என்று மாறி மாறி இருந்தபோது மூன்றாவது அணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லைன்னு அந்த மக்கள் நல கூட்டணி 2016 இருந்ததை அதை முறியடித்து ஒரு சாதனையில் அவர் பண்ணார். என்ன அந்த சாதனையில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த அந்த வெற்றிக்கணியை தொடர தூரம் கொஞ்சம் தள்ளி போச்சு. அதை 108 107 அப்படி வந்துடுச்சு. அதுவே 120க்கு மேலே வந்திருந்ததுன்னா அப்படி போய் ஒவ்வொருத்தரையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எதிராளியாக இருக்கிறவங்கள கூட்டாளியாக கூப்பிட்டு வர வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஏதோ சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தராக போய் கெஞ்சி ஆளுநர் மலைக்கு ஒரு 4 வாட்டி, அதான் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒரு வாட்டி, விசிக ஆஃபீஸுக்கு, இப்படி எல்லாரும் யாரையெல்லாம் எடுத்து பேசினாரோ அவங்ககிட்ட போய் கெஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அது இல்லாமல் அது கொஞ்சம் முழுசாக வந்திருந்தால் ஒரு காலம் அவருக்கும் அது இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும். ஆனாலும் ஒரு இது வரைக்கும் திமுக அதிமுகன்னு கிட்டத்தட்ட பல வருஷங்களாக இருந்த ஒரு ட்ரெண்டை மாற்றி அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக யார் ஆட்சி பெற்றாலும், அதாவது மக்கள் தீர்ப்பு, மக்கள் அந்த ட்ரெண்ட் இவருக்கு நோக்கி இருந்தது. அந்த நம்பர்ஸ் வேணால் வரலையே தவிர மேண்டேட் இவருக்கு வந்ததுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நம்ம வாழ்த்துக்கள், யார் வெற்றி பெற்றாலும் வாழ்த்துக்கள் தான், அதில் ஒன்றும் இல்லை. அதனால் அந்த வகையில் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னென்னால் நீங்கள் எப்படி இருக்கும் ஆட்சின்னு கேட்டீங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னா, இவர் திமுகவை தீய சக்தி என்று சொன்னார், தன்னை தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டார். இந்த தீய சக்தியிலேருந்து அவர் சொன்ன வார்த்தை, நம்ம பேசலை. நம்ம தீய சக்தின்றதை நம்ம பேசலை, இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலை. அவர் பயன்படுத்திய வார்த்தைகளில் அந்த தீய சக்தியின் ஒரு பகுதியை அவர்களை ஆதரவு கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னார். அந்த அறிவாலயம் வாசலில் யார் போகிறாங்களோ அவங்களாம் உள்ளே கூப்பிட்டு அவர் சேர்த்துக்கிறாரு. கொள்ளையடித்ததில் ஒரு பங்கை கொடுத்து கூட்டணியில் சேர்த்துப்பார் அவர். அதுதான் அந்த கல்லாப்பெட்டி கூட்டணினார். கல்லாப்பெட்டி கூட்டணியிலிருந்தே அவர் ஆதரவுக்காக போய் நம்பி இருக்க வேண்டிய ஒரு அதை நம்பி ஆட்சி அமைச்சது மட்டும் இல்லை, தொடர்ந்து அந்த கூட்டணி அவங்களுக்கு ஆதரவு தரா மாதிரி ஒரு சூழ்நிலை. எப்போவுமே அந்த கூட்டணிங்கிறது ஜனநாயக ரீதியில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு அதை நீங்கள் பாராட்டினாலும் தினங்காத்தால் டென்ஷன் தான். இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, என்ன கேட்பாங்கன்னு தெரியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம சொல்கிறோம். அதனால் தீய சக்தி போய் தூய சக்தி வந்துதான்னு பார்த்தா நிறைய விஷயங்களில் பார்த்தா அது மாய சக்தியாக இருக்குது. தீய போய் தூய அப்புறம் மாய சக்தி ஆகிடுச்சு. அது ஏன்னு சொன்னால் அது மாயசக்திக்கு என்னன்னு கேட்டால், நான் இந்து மதத்திற்கு, இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் எல்லாருக்கும் பொதுவான முகமாக இருப்பேன்னு அந்த பதவி பிரமாணம் போது முதல்வர் பதவி பிரமாணம் எடுத்த போது சொன்னார். அது கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. நல்லது. எனக்கு இது வரைக்கும் எத்தனையோ முதல்வர் பதவி ஏற்றிருக்காங்க, பெரிய அளவில் யாருமே பெருசாக பார்க்கலாம் மாட்டாங்க. ஒரு சினிமா டைலாக் மாதிரி அந்த ஆக்ஷனு, அந்த செய்க, அந்த ஏற்ற இறக்கம் நல்லா பார்க்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ பார்க்குற மாதிரி ஒரு நல்லா ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு கொடுத்தது. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய இப்போ அதாவது என்னெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள்லாம் இளைஞர்கள் தான். நானே இப்போ தான் கொஞ்சம் தான் இளைஞர்கள் தாண்டி போச்சு. ஆமாம், லைட்டாக இப்போ லைட்டாக. ஏன்னா அந்த 60 வயசு வரைக்கும் நான் இளைஞர் தான்.
அந்த பல பேர் திராவிடத்தில் அதான் இளைஞர் அணியில் தலைவராக இருந்தது செயலாளராக இருந்தவங்களாம் 60 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்படி வரும்போது கொஞ்சம் தாண்டி போச்சு, அவ்வளோதானே தவிர. அப்போ நீங்கள் நிச்சயமாக இளைஞர்கள் தான். உங்களை போன்ற இளைஞர்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து, அதாவது எப்படி வந்து அவர் பேசுனது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததோ ஆட்சியுமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட்டு குறைச்சலே இருக்காது. அப்படிங்களா? ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா வகையில் சொல்லுங்க பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஜோசியர் ஒருத்தர் அவர் அப்பாயின்ட் பண்ணார். ஆமாம், அந்த ஜோசியர் அப்பாயின்ட் பண்ணது அவருடைய பெயர் வந்து வித்தியாசமான பெயர், ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். எனக்கு புரியல சார் சத்தியமா. இவர் நார்த் இந்தியாவா, சவுத் இந்தியாவா, தமிழரா, இல்லை ஃபாரின்லேருந்து? அவர் மரக்காணத்தை சேர்ந்தவர் தான். அப்புறம் இவர் வந்து ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜோசியத்தில் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர். அந்த பீரியடில் நிறைய பேர் ஜோசியர் ஒரு பீரியடில் இருந்தாங்க. இவர் வந்து பர்மனெண்ட்டாக இருந்தாருன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பீரியடில் இவரும் ஜோசியராக இருந்திருக்காரு. இந்த 10 பேரில் ஒரு ஆளாக இருந்திருப்பாரு. 10-12 பேரில் ஒருத்தராக இருந்தாருன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வந்து அப்போவே இவர் பேரில் வந்து சில குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. திராவிட வழியில் அதில் வந்து அந்த திராவிடம், அந்த பக்கம் மெயின் திராவிடம், அந்த வழியில் அவருக்கு 3 மனைவிகள். அது அவருடைய பர்சனல், அதை பற்றி நம்ம ஒன்றும் இல்லை. அதில் வந்து என்னென்னா, ஒன்று மனைவி, அப்புறம் மனைவியோட தங்கச்சி. உடனே உங்களுக்கு வேறு எங்கேயாவது ஞாபகம் வந்ததுன்னா, அதுக்கு நான் பழைய மின்சார அமைச்சர் யாராவது உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா, பழைய திமுக காலத்து மின்சார அமைச்சர் ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா, நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லுறது. நம்ம ஞாபகப்படுத்தலை. ஐயோ, நான் ஞாபகப்படுத்தலை சாமி. நான் சொல்கிறது உங்களுக்கு நினைவு வந்ததுனால் நம்ம நேர்களுக்கு அதான் நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத மட்டும் தெரிவித்தேன். நாங்கள் பொறுப்பு இல்லைங்க. ஆமாம். அப்போது சொல்லுவாங்க, ஓபி ராமனுக்கு மின்சாரம், யாருக்கோ சம்சாரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அது மாதிரி தங்கச்சியை அது அது ஒரு பிரச்சனையாகி, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு 3வது ஒரு பெண்ணை, சுமதி ஸ்ரீன்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இந்த ஒரு இது மூலமாக பிறந்த பெண் குழந்தைகள் எல்லாம் வந்து தான் தனியாக வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் வச்சு வளர்க்குறாருன்னு சொல்லி அப்போவே ஒரு புலனாய்வு பத்திரிகையில் அந்த காலத்துலேயே வந்து ஒரு கட்டுரை வந்திருக்கு. அவர் நீங்கள் கேட்டீங்க அது என்ன வித்தியாசமான பேராக இருக்குன்னு. நடுவில் அவர் போய் கொஞ்ச நாள் டெல்லியில் இருந்தார். டெல்லியில் அப்புறம் இன்னும் எங்கேயோ அதான் வடக்கில் நார்த்தில் இருந்தார். அப்போ இருக்கும்போது வெற்றிவேலுங்கிற பேரை மாற்றி அவர் என்ன பண்ணார், ரிக்கின்னு வச்சார். ரிக்கின்னு வச்சும்போது அது கிறிஸ்தவருங்கிற ஒரு இது ஒன்று கொடுக்குது. 2வது அதே ரிக்கிங்கிற பேர் அப்புறம் வந்தது. அது எப்படி வந்ததுன்னா, அதுக்கப்புறம் அவர் ஐரோப்பாலெலாம் போயிருந்திருக்காரு, சிங்கப்பூரில் இருந்திருக்காரு. அங்கே போகும்போது ரிக்கி. அதுக்கு முன்னால் இங்கே நார்த் இந்தியா போகும்போது ரத்தன் பண்டிட். ரத்தன்னா உங்களுக்கு நார்த் இந்தியன், ராஜஸ்தானி நேம் தான், ராஜஸ்தானி நேம். ரத்தன் சந்தாவத் சலூம்பரான்னு வரும். அதெல்லாம் வந்து ரத்தன் அப்படின்னா அது வந்து இது நார்த் இந்தியன் நேம், ராஜஸ்தான் அந்த பகுதி. அப்போது அந்த பண்டிட்டுன்னு சொன்னால், ஜோசியர்னா பண்டிட்டுன்னு ஒரு பொதுவாக சொல்கிற வழக்கம் உண்டு. அதில் வந்து மதம் ஜாதியெல்லாம் இல்லாமல் ஜோசியர்னா பண்டிட்ஜி, பண்டிதர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து உண்டு. ஸோ ஆனால் ரத்தன் பண்டிட், வெற்றிவேல் மறைந்து ரத்தன் பண்டிட் ஆனார். அப்புறம் யூரோப்பாவுக்கு போகும்போது, ஐரோப்பா அந்த மாதிரி பிற நாடுகளுக்கு போகும்போது அங்கே உள்ள சௌகரியத்துக்காக, அந்த சூழ்நிலைக்காக வந்து ரிக்கி அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த ரிக்கின்னா வந்து கூப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்குது, கிறிஸ்தவ மதம்ங்கிற ஒரு போர்வை. ஆமாம். ஸோ இப்போ அவர் வந்து இந்துவா கிறிஸ்தவரா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி தெரியல, இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள்னு சொல்லக்கூடியவங்க. நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்தவ மதத்தில் அவங்க மதம் மாறினா கூட தப்பு இல்லை. முகமுடிய ஒன்று அதை நீங்கள் ஒன்று இங்கே இருங்க அங்கே இருங்க, இது பேரை மாற்றிக்கிட்டா அது எப்போவுமே இந்தியாவில் பொதுவாக தமிழ்நாட்டில் அது வந்து இந்த அரசு சலுகைகளை அனுபவிக்கிறதுக்காகவும் தொழில் வியாபாரத்துக்காகவும் பேரை மாற்றிப்பாங்க. ஆமாம். ஒரு நடிகர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆரியா திராவிடான்னு பேர்லாம் வச்சுப்பார். அவருடைய ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்த பேர். ஏன் அந்த பேரை வச்சுக்கூடாது? ஆமாம், இவ்வளோ இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜயா தானே எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் தானே ஜோசப் விஜயா பாதி பேருக்கு தெரிய வந்தது. இப்போது மலையாளத்தில் மம்முட்டி இருக்காருன்னா அவர் முகமது குட்டி, அதை மம்முட்டின்னு சுருக்கி வச்சுக்கிட்டாரு. அவர் பேரை மாற்றிக்கல. அதாவது அவருடைய மதத்தை வந்து அவர் வந்து மறைக்கலை, சுருக்கிக்கிட்டார். அது வந்து கூப்பிட்றது வந்து அந்த மம்முட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து மம்முக்குட்டிங்கிறத வந்து ஆமாம் சேட்டா அப்படின்னு ஒரு அந்த மாதிரி கூப்பிட்ற மாதிரி ஒரு அப்படி தானே தவிர அவர் வேற ஒன்றும் மாற்றலை. மாற்றினவங்களாம் இருக்காங்க. அந்த காலத்தில் திலீப் குமார், மதுபாலாலாம் வந்து எல்லாருமே வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் பேரை மாற்றினாங்க. இதெல்லாம் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது.
அந்த மாதிரி இவர் வந்து அப்படி போனார். ஆனால் அது சரி, அவரை போய் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு ஜோசியரை கொண்டு போய் போடுவானே, 24 மணி நேரத்தில் வந்து விசிகா எதிர்க்குது, கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் பிரேமலதா வந்து வெளிப்படையாகவே பேசிவிட்டார். அதில் எனக்கு பிரேமலதா பேசுனது ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறாங்க பாருங்க. அந்த சமயத்தில் எனக்கு உடனே புல் அடிச்சிது. ஆமாம், உங்களுக்கு அதுக்கு அப்படி அந்த உணர்வு வந்ததா இல்லையான்னு தெரில. ஏன்னா வந்து இந்த குதிரை பேரத்தை பற்றி அவங்க பேசுகிறது எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பாருங்கள். அதாவது யார் எதெல்லாம் பேச வைக்கிறார் பாருங்க கடவுள். ஆமாம், அதுதான் ரொம்ப வியப்பு. ஆமாம், கடவுள் வந்து யாரையும் இது பண்ண முடியாத. அதனால் வந்து அவங்க வந்து அவங்க ஒரு காலேஜில் வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக வந்து இந்த பக்கம் வர வேண்டி வந்தது. அது குதிரையில் வருமா யானையில் வருமானு நமக்கு தெரியல. அது ரைட்டு. அதுக்கு அப்புறம் கூட குதிரை பேரம்னு சொன்னதுக்கு இவர் நம்ம முதல்வர் விஜய் வந்து இல்லை நாங்கள் குதிரை பாய்ச்சலில், அதாவது குதிரை வேகத்தில் செயல்படுவோம் அப்படின்னா. அதே மாதிரி அவர் சொன்னதை கேட்டார் பாருங்கள். எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த டீலிங் பிடிச்சிருக்கு முதல்வர் விஜய்கிட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டார், ஓஎஸ்டி அப்படி போட்டார். 24 மணி நேரத்தில் குதிரை வேக பாய்ச்சலில் அதை ரிவோக் பண்ணார் இல்லையா? அப்போ குதிரை வேக பாய்ச்சல் தானே. இதே மாதிரி இன்னும் ஒரு முடிவும் வந்து இந்த கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தத்தை வச்சுக்கிட்டு இவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்த குதிரை வேகம் எப்படி நடக்க போகுது. ரெண்டாவது ஒரு பெரிய பெருமை ஒன்று இருக்குது. நிறைய பேர் அது வந்து யாருமே வந்து அதை வந்து தமிழ்நாட்டில் வந்து மீடியாக்கள் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலைங்கிற ஒரு வேதனையும் வருத்தமாக எனக்கு இருக்குது. என்ன சார், என்னாச்சு சார்? இல்லை, நான் சொல்லும்போதே உங்களுக்கு என் முகத்தை பார்த்தா அந்த வேதனை தெரியும். இல்லை, அதுதான் இவ்வளோலாம் நீங்கள் இல்லை, அதாவது விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கார். 2 பேர் தான் வந்து தமிழ்நாட்டில் முதல் தடவை எம்எல்ஏ ஆகும்போதே அந்த 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 பீரியட்லேயே, அந்த டென்யூர்லேயே முதலமைச்சராக இருக்காங்க. இவர் 2வது. இவர் 2வதா சார்? ஆமாம். அப்போ இவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்திருக்காரு. ஏன்னா எம்ஜிஆர்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை, எம்ஜிஆர்லாம் வந்து கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து தேர்தலில் வந்து நின்று அதுக்கப்புறம் தான் வந்தார். கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் வந்தார். ஏன்னா அதுக்கு முன்னால் நிறைய எம்எல்ஏவாக இருந்துட்டார் எம்ஜிஆர். திமுக எம்எல்ஏவாக இருந்துட்டார். எனக்கு தெரிஞ்சு பெரிய சிஎம்ல ஃபர்ஸ்ட். இல்லை, நான் பேரை சொல்லிடுவேன், கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன் சார்? அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். என்ன சார் சொல்கிறீங்க? அந்த சாதனையை முதலில் படைத்தவர் வந்து அவர் தான். அதாவது ஜெயிச்ச உடனே முதல்வரால், அந்த ஜெயிச்ச டென்யூரில், அந்த அந்த காலகட்டத்தில் 2001 தான் அவர் முதலாக வந்து எம்எல்ஏ ஆறாரு. அந்த காலகட்டத்தில் தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த வழக்கு பிரச்சனைகளுக்காக வந்து அவர் சிறை சென்றார். அந்த சமயத்தில் வந்து அவர் கைது செய்யப்பட்டார். அந்த சமயத்தில் வந்து இவரை வந்து இடைக்கால முதல்வரை போட்டார். ரைட். ஆக அந்த டென்யூரில் ஆனார். இன்ஃபேக்ட் அந்த சாதனையும் இவர் கொஞ்சம் அதிகமாகவே முறியடிச்சிருக்கார். அதாவது அவர் டென்யூரில் தான் ஆனார். இவர் வரும்போதே முதல்வராக வந்துட்டார்ல, எம்எல்ஏவாக வந்தவுடனே முதல்வர் ஆகிட்டார். ஸோ அப்போது ஆனால் நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்வு எப்படி தொடங்கி 60 வருஷம் கழித்து இப்போ வந்து 18 வயதில் நான் சேர்ந்த தாய் கழகத்தில் சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு திமுக வந்தார். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். 2வது ஓபிஎஸ்ஸாக மாறிட வேணாம். ஆமாம், அதான் ஓபிஎஸ்னா ஏன்னா வரலாறு திரும்புகுதுன்னு இவர் தான் சொன்னார். ஆமாம், திரும்ப வரலாறு திரும்பிட வேணாங்கிறது இந்த விஷயத்துலையாவது. இல்லை, வரலாறு இவரை நோக்கி திரும்பிவிட போகிறதே அப்படிங்கிறதா நம்ம கவலை. மற்றபடி வந்து சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. 717 அந்த மதுக்கடையில். ஆமாம் சார், பல விஷயத்துக்கு இது விடுறாங்க சார். முதல்ல சொல்கிறது என்னென்னா, வெள்ளை அறிக்கை இதுக்கு முன்னாடி எந்த சிஎம்மாவது கொடுத்துருக்காங்களா? எங்கள் முதல்வர் பாருங்கள், வந்த வேதத்துக்கு வெள்ளை அறிக்கை விடுவேன் அப்படின்னு இருக்கு. இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸ் பறக்குது. அடுத்து வந்து 700 டாஸ்மார்க், இதுக்கு முன்னாடி எந்த முதலும் மூடலை. 717 சொல்லுங்க. ஆமாம், 717 சாதனையோட மதிப்பை குறைக்க. பள்ளி, கல்லூரி, தேவாலயங்கள், கோவில்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 717 மதுக்கடைகளை அகற்றோம் அப்படின்ட்டாரு. 2வது 21 வயசு கீழே இருக்கிற நபர்களுக்கு சாராயம், மது இதெல்லாம் விற்கக்கூடாது.
மீறி அப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்து ஆதார் கார்டு வாங்கி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் கொடுக்கணும்னு இருக்காரு. இதெல்லாம் இவர் வந்ததுக்கப்புறம் தான் சார் மற்ற இதுக்கு முன்னாடி அதான் சொன்னேன், பாராட்ட வேண்டிய விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். இதுக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்ன பதிலையும் நம்ம நினைவுபடுத்தணும். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லும்போது முழுமையாக சொல்லணும் நம்ம. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் மூடிட்டு சந்து கடையெல்லாம் வந்து திறந்து விட்டுறாதீங்க, பழைய ஆட்சியில் நடந்த மாதிரி, போன ஆட்சியில் நடந்த மாதிரி. ஏன்னா போன ஆட்சியில் வந்து 5 மணி வரைக்கும் அங்கே விற்பாங்க, 5 மணி 6 மணி வரைக்கும் டாஸ்மாகில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இல்லை சட்டவிரோதமான சந்து கடைகளில் விற்பனை வந்து போயிடும். ராத்திரி 10 மணி வரைக்கும் கிடைக்கும், 12 மணி வரைக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அது வந்து உங்களுக்கு வந்து அது தெரில, ஒரு 180 ரூபான்னு வச்சுக்கோங்க, குவார்ட்டர் ரூபா எவ்வளோ தெரியாது, 180ன்னா அந்த 5 மணிக்கு மேலே வேலை கம்பெனிலாம் வேலை செய்யும்போது ஓவர் டைம்னா அது கொஞ்சம் ரேட் அதிகம். அந்த மாதிரி வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ரேட்டு போட்டு விற்றுருந்தாங்க. ரிஸ்க் இருக்குல்ல. ஆமாம், அதில் அந்த 10 ருபீஸ் காரர் அவங்க குடும்பம் அந்த வகைரா வந்து ஒரு பேரலாக அதை நடத்திட்டு இருந்தாங்க. இப்போவும் அந்த மாதிரி ஒரு 2 யாரோ ஒரு முக்கியமான தொழிலதிபர்களுக்கு இவர் கூடவே வந்து ஆளுநரை பார்க்க போனார், சம்மந்தமே அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாமல். ஆமாம், எனக்கு அது வியப்பாக இருந்தது. ஒன்று கேவிஎன் ப்ரொடக்ஷனோடைய இது அந்த இவர் அந்த ப்ரொடியூசரு, ரெண்டாவது ஒரு ரியல் அந்த ப்ரொடியூசரை பற்றி சொல்லணுன்னா பெரிய உழைப்பாளி அவர். 3 வருஷத்துக்கு முன்னால் கம்பெனி ஆரம்பித்து 1 கோடிக்கு 2 மலையாள படம் எடுத்தார், 1 கோடி பட்ஜெட்டில். அது 2 படமும் சுமாராக போச்சு, ஏதோ இல்லாத அளவுக்கு போயிருக்கும், ஒரு நஷ்டம் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு வந்துச்சு. அந்த 3 வருஷ உழைப்பிலேயே வந்து ஜனநாயகன் உட்பட யாஷ் கன்னடத்தில் சூப்பர் ஸ்டார் அவரெல்லாம் வச்சு, அப்புறம் மலையாளத்தில் 1 தெலுங்கில் 1 வச்சு 2000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது அவரால். எப்படி சார் அந்த 2 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து லாபத்தில் தானே அவர் பண்ணியிருக்கணும். ஆமாம், ஏன்னா அதுக்கு முன்னால் அவர் வந்து பெங்களூரில் ஒரு பிரபலமான ஒரு குரூப்பில் வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். 20 வருஷம் வேலை பார்த்துட்டு சிஇஓ வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த குரூப்லேயே அந்த அவங்க கட்டடத்துலேயே ஒரு ஃப்ளோர் அவருக்கு வந்து ஒதுக்குனாங்க, வேலையை விட்டு போனவருக்கு ஒதுக்குனாங்க. அதெல்லாம் ஒரு வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு உழைப்பால் உயர்ந்திருப்பார் சார். 3 வருஷத்தில் உழைப்பால் உயர்ந்து தமிழ்நாட்டிலையும் ஒருத்தர் இருக்கார். அது வந்து இளம் தொழிலதிபர். 18 வயசில் சம்பாதிச்சு அதே மாதிரி வந்து தாத்தாவுக்கு அப்பாவுக்குலாம் கார் கொடுக்குற அளவுக்கு, ஆமாம், டிஃபெண்டர் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து வந்தார். இங்கேயும் வந்து ஒரு டிஃபெண்டர் வந்து பாருங்கள், அந்த என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற திராவிடத்துக்கு மாற்றுன்னு சொன்னால் தான் சார் எனக்கு தோணுச்சு. எனக்கு ஆளுநரை பார்க்க யார் வேணால் கூப்பிட்டு போகலாம், அது அவரோட விருப்பம். அதை நம்ம இல்லை, அது இல்லை. ஆளுநரை பார்க்க போகும்போது கட்சி நிர்வாகிகளை கூட்டு போகணும். நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய தொழிலதிபர்கள் நண்பர்கள் ஆளுநர் வந்து நம்ம பார்த்தது இல்லைன்னா, ஆளுநர் என்ன நடிகரா? இல்லை சார், கூட்டிட்டு கூட போட்டும் சார், தப்பு கிடையாது சார். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு நான் ஆட்சி அமைக்க கோரும்போது என்னோட கட்சி எம்எல்ஏ என் கூட இருக்கிறவங்க இவங்களை நிப்பாட்டுவாங்க. சம்மந்தமே இல்லை, இவங்க 2 பேரும் ஆளுநர் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஏதாவது மறைமுக செய்தி சொல்கிறாங்களா? இல்லை, மறைமுக செய்தி ஆளுநருக்கு சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. திரையுலகத்தில் விட மக்களுக்கு சொல்கிறாங்களோன்னு. ஏன்னா வந்து இப்போ என்ன பேச்சு அடிப்படுதுன்னா, இந்த டாஸ்மாக தனியார் மயமாக்க போகிறாங்க. தனியார் மயம்னா ஒன்றும் இல்லைங்க. தனியார் மயம்னா என்னென்னா, முன்னால் வந்து நம்ம இவர் இருந்தார் இல்லையா, 10 ருபீஸு கரூர் கேங்கு, அவங்க தனியாக பேரலாம் வசூல் பண்ணி அது வந்து டாஸ்மாகில் என்ன என்ட்ரி போடணுமோ அதெல்லாம் அவங்களே டிசைட் பண்ணி கண்ட்ரோல் வந்து அவங்ககிட்ட இருந்து தம்பிங்ககிட்ட இருந்தது. அந்த தம்பிங்கெல்லாம் வந்து ஈசிஆரில் 350 கோடி ரூபாய்க்கு பங்களா வந்து 500 கோடி ரூபாய்க்கெலாம் கட்டுறாங்க. மிடில் கிளாஸில் இருந்தவங்களாம் 3 வருஷத்தில் இதே மாதிரி உழைச்சி அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து அதையே வந்து நம்ம வந்து சட்டபூர்வமாக தனியாருக்கு டெண்டர் விட்டுட்டா, ஏன்னா ஆல்ரெடி மாட்டின் வேறு ஒரு இங்கே ஒரு மது வருவோம், அந்த சப்ஜெக்ட் வருவோம் நம்ம. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து இருக்குது. நம்ம இதை வந்து எப்படி நம்மளுடைய பாராட்டுகள் வந்து ஆட்சி அமைச்சிருக்க அது எப்படியோ வந்து கொண்டு வந்துட்டார். பட் இந்த ஆட்சியை எப்படி நிலைக்க வைக்க போகிறார்? அவரால் சொல்லியிருக்காரு சார், எனக்கு லெஃப்ட்டும் கிடையாது ரைட்டும் கிடையாது, நான் தான் சென்ட்ரு, என்னை மீறி வேறு யாரும் இந்த அதிகாரம் சென்டரே கிடையாது, நான் தான். யாராச்சும் என் கூட இருந்துக்கிட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தெல்லாம் அடியோட அழிச்சிருங்கன்ட்டாரு. எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்கிறாரு. எத்தனை பவர் சென்டர் இருக்குன்றது அவருக்கு தெரியாதா, மக்களுக்கு தெரியாதா? எனக்கு இந்த கேள்வி வந்தது. ஏன்னா ஒருவேளை இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா படத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ரெட் ஜெயண்ட், இளம் தொழிலதிபர், அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கப்பா ஆளுநர் பக்கத்தில் 2 பேரும் நிப்பாட்டி இவர் தான் இதுக்கப்புறம் கேவிஎன் ப்ரொடக்ஷனில் வந்தால் தான் தமிழ்நாட்டில் எந்த படமாக இருந்தாலும் ரிலீஸ் ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகும், எல்லாம் நடக்கும். இவரை பார்த்துக்க இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியில் இதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்தால் தான் லேண்டு ரிஜிஸ்ட்ரி எல்லாம் நடக்குங்கிறது. அதாவது மறைமுகமாக மட்டும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி எலக்ட்ரிசிட்டி போர்டில் எல்லா கான்ட்ராக்டரையும் கூப்பிட்டு
ரொம்ப வருஷமாக அந்த கடந்த 5 வருடங்களில் இந்த திமுக ஆட்சியில் இருந்தபோது கான்ட்ராக்டர் எல்லோரும் டீல் பண்ணியிருப்பாங்க. திமுக ஆட்சியில் என்ன டீல் பண்ணணுமோ அதை டீல் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் டீலிங்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அது தெரியாது, தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த எல்லாரையும் கூப்பிட்டு போய் வந்து ஆதவ அவர்களை நீங்கள் சந்தியுங்கள். அவரை ஒரு பார்வை அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு கட்சியில் ஒரு மூத்த நிர்வாகி. இந்த கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு அவரும் அவருடைய குடும்பமும் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவரை நீங்கள் சந்திப்பது வந்து உங்களுடைய தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு, அபிவிருத்திக்கு நல்லது. ஏங்க ஒரு நாட்டுக்கு நல்லது பண்ண விட மாட்டிங்களா? அப்போ அவரை போய் பாருங்கன்னு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆண்டுக்கு 60,000 கோடி விவகாரம். ஆல்ரெடி நீங்கள் எனக்கு நிறைய நம்பர்ஸ் கற்றுக் கொடுத்துட்டீங்க. ஆமாம், திரும்ப எனக்கு இந்த 60,000 கோடினா இப்போ நான் என்னென்ன 1 2 3 4 இது வந்து ஒரே ஒரு துறையில், அதாவது நம்ம சொல்கிறது மின்சாரத்துறை ஒன்று மட்டும். ஆமாம், இதுக்கப்புறம் ஒரு துறையும் நிறையா இருக்குது. இதில் வந்து நீங்கள் இப்போ தான் வந்து நமக்கு என்னென்னா, விஜய் வந்தோன்னே நான் வந்து ஏன்னா முன்னால் நடுவில் கொஞ்ச நாள் அவங்க அம்மா அப்பாவோட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார். அது என்ன கருத்து வேற்றுமே நமக்கு தெரியாது, நமக்கு அவசியமும் இல்லாது. மாறி விமர்சனம்லாம் வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒரு இதில். அதுக்கப்புறம் அவருடைய மனைவியோட விவாகரத்து விஷயம், அதுவும் நமக்கு சம்மந்தம் இல்லை. ஏதோ ஒரு நடிகை வந்து, அந்த நடிகை வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம், இளம் தலைவின்னு சொல்லி அவங்க வந்தாலே வந்து தொண்டர்கள்லாம் வந்து சத்தம் போட்டது, வாழ்த்துனது. கண் கலங்கும். ஆமாம், அப்படி தான் கலங்கும். அது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, அதெல்லாம் தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம வந்து அதெல்லாம் போகிறதே இல்லை. அது நம்ம வந்து இருக்கேன். நான் என்ன நினச்சேன்னா, இவர் வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்த எல்லாருக்குமே குழந்தையாக இருக்கும்போதே வந்து அப்பா சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பாரு. நிறைய விஷயங்களை அம்மா மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி அவர்கள் ஷோபா அவர்கள் மூலமாக, அவர் வந்து ஒரு நல்ல பாடகி. ஆமாம், அவர்கள் வந்து ஒரு பின்னணி பாடகி. அவருடைய தம்பி கூட சுரேந்தர் கூட வந்து டப்பிங், பழைய நம்ம பயணங்கள் முடிவதில்லை மோகனுக்கெலாம் வந்து வாய்ஸ் கொடுத்தவரெலாம் பூரா அவர் தான். அவருமே பாடுவார், சில படங்களை பாடியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இவர் ஷோபா அவர்கள் கற்றுக் கொடுத்த அரசியல்னால் அவர்கள் கற்றுக் கொடுத்த நெறிகளை வைத்து கொண்டு அரசியல் பண்ணுவாருன்னு பார்த்தா, இவர் சோபாவை வச்சு அரசியல் பண்ணுறார். நானே வரணும்னு நினச்சேன். என்ன சார் சோஃபாலாம் போகிறதுனா ஒரு பெரிய விஷயமா சார்? ஏதோ விடுதலை சிறுத்தை கட்சி விஜய் வந்தால் உட்காரத்துக்கு ஒரு நல்ல சோஃபா வேணும்னு வாங்கியிருப்பார். சிவி சண்முகம் சரி விஜய் வந்தால் உட்காரத்துக்கு ஒரு நல்ல சோஃபா வந்தால் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு சோஃபா வாங்கியிருப்பாங்க. அது வரைக்கும் பாவம் விடுதலை சிறுத்தை அவரும் சரி, சிவி சண்முகமும் சரி, வேலுமணியும் சரி, இவங்கெல்லாம் வந்து சம்மணம் இட்டுக்கொண்டு தரையில் உட்கார்ந்து தான் வந்து அலுவலகத்தில் பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். முதல்ல வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு சோஃபா, அவ்வளோ ஏழ்மையில் இருந்தாங்க பாவம் அவங்களாம். இப்போ வந்து இந்த சோஃபா வந்து இவர் தயவில் தான் வந்து இருக்கிறது. ஏன்னா இவர் எப்போல்லாம் போய் பார்க்குறாரோ 1 ஹவருக்கு முன்னால் அங்கே சோஃபா போய் இறங்கியிருக்கு. இதை பற்றி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்து சமூக வலைதளங்களில் வந்திருக்கு. எனக்கு டக்குன்னு புஷ்பா படம் ஞாபகம் வந்துருச்சு. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி அவர்கள் அதை பற்றி பேசிட்டார்ல. ஆமாம், கரெக்டாக பேசிட்டார்ல. ஆனால் அவர் திருமாவளவனுக்கு போன சோஃபா பற்றி பேசவே இல்லையே. புஷ்பான்னு சொல்லிட்டாரு. அப்போ சொன்னாலே நீங்கள் அந்த சோஃபாவை பற்றி புரிஞ்சுக்கணும்ல. ஆனால் எனக்கு என்னென்னா, திருமாவளவனுக்கு போன சோஃபா கொஞ்சம் ஒரு மாதிரி குவாலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் சிவி சண்முகத்துக்கு போனால் நல்லா பலன்னு நல்லா ராயலாக இருந்தது. ஏதாவது அந்த தகுதிக்கு. ஆமாங்க, நீங்கள் இப்போ எனக்கு இந்த சேரை போட்டிருக்கீங்க, வேறு ஒரு கெஸ்ட்டு வந்தால் ஒரு கால் வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஆளுக்கு தகுந்த மாதிரி சேரை மாற்றுவீங்களா? அது உங்கள் சௌகரியம் இல்லை. நம்ம அப்படி பண்ணுறதில்ல. இல்லை நான் பொதுவாக யதார்த்தமாக சொல்கிறேன். ஒன்றும் இதில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இல்லையா, பரவாயில்ல. அதனால் இது வந்து சோபா அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு அது புதுசாக வந்திருக்கு. இதில் வந்து என்ன நம்ம வந்து சொல்ல வரோன்னா, பல விஷயங்கள் வந்து இதில் என்ன தெரியுதுன்னா, ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பேன்னாரு. அங்கேருந்து 115 பேர் வந்திருக்காங்க. எங்கேருந்து? திமுக அதிமுகலேருந்து 115 பேர் என்னமோ வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னால், அங்கேருந்து இவ்வளோ பேர் வந்ததுக்கப்புறம் இங்கே அதில் எவ்வளோ பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊழல் எப்படி ஒழிக்க போகிறீங்க இவங்களாம் வச்சுக்கிட்டு. இல்லை குற்றப்பின்னணி 41 பேர் வந்து இருப்பதிலேயே அதிகமான குற்றப்பின்னணி உள்ள எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கால 41 பேர் இருக்காங்க. அதில் 19 பேர் கொடுங்குற்றம். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் சார், ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க.
ஒரு சாமானிய ஒருத்தருக்கு எப்படி தாவேக்கா வாய்ப்பு அளிச்சிருக்குன்னு சொல்லி. அவர் வந்து செப்பலே இல்லாமல் நடந்து வராரு, கார் இல்லையா அவர்கிட்ட, கார் இல்லாமல் பேருந்துலேயே அரசுக்கு அந்த எம்எல்ஏக்காக ஒரு சிறப்பு பேருந்து விடுவதில்ல, இதெல்லாம் தான் வந்துட்டு போகிறாரு. எந்த ஏரியான்னு பார்த்தா கேவி குப்பம் எம்எல்ஏவான் அவர். இப்போ என்னடா இல்லை, அந்த மாதிரி ரொம்ப சாமானியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. லட்சுமணன் இல்லை, அப்புறம் தான் சார் பார்த்தேன் அஃபிடபிலிட்டியில் ரொம்ப ஏழ்மை சார். அவர்கிட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு தங்கம் இருக்குது, ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு வெள்ளி இருக்குது, ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு அவர் தங்கம் வச்சுருக்காரு, அவர் 25 லட்சத்துக்கு வச்சுருக்காரு. அவங்க ஒய்ஃபு ஒரு 1.5 கோடி ரூபாய் வச்சுருக்காரு கையில். ரொம்ப சிம்பிள் சார். முதல்வரே 10,000 தான் வச்சுருக்காரு. அவர் அதை விட ஏழை. நீங்கள் சொல்கிறது முன்னாள் முதல்வர். முன்னாள் முதல்வர். ஆமாம், அவன் அண்ணன் இது நமக்கு முன்னாள் முதல்வர். அவர் வந்து 10,000 தான் வச்சுருந்தாரு. இவர் வெறும் 9 லட்சம் தான் வச்சுருந்தாரு. அவர் ஒய்ஃப் ஒரு 8 லட்சம் தான் வச்சுருக்காங்க. இது மாதிரி இவ்வளோ பெரிய ஏழ்மையான நபர்களை செப்பல் கூட இல்லாமல் சட்டமன்றத்துக்கு வர வச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் சார். இதெல்லாம் யாரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியிலலாம் வந்து குற்றம் நடக்குது, அவங்கெல்லாம் வந்து குற்றவாளிகளாக இருக்காங்க, குற்ற பின்னணி கொண்டவர்களாக இருக்காங்க, கஞ்சா போதையில் இருக்காங்க, போகிறாங்க வராங்கன்னு. இங்கே லட்சுமணன் அவர் வந்து ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு. அவர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டராக இருந்து ஊழல் வழக்குக்காக அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இதை கூட இதில் வேட்புமனுவில் சொல்லலை. அதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏ அவர் வந்து பார்த்திங்கன்னா 25 கோடி ரூபா வந்து அந்த உள்ளூரில் வந்து அந்த நிர்வாகி, அவர் எம்எல்ஏ இல்லை நிர்வாகி, அவர் வந்து வசூல் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ஃபினான்ஸ் கம்பெனி நடத்தி ஏப்பம் விட்டார், ஃபினான்ஸ் கம்பெனியை வச்சு நடத்தி ஏப்பம் விட்டார். இப்படிப்பட்ட இது நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த எஃப்ஐஆரை வந்து வேட்புமனுவில் குறிப்பிடாதவங்களே தாவேக்கால 21 பேர் அப்படின்னு சொல்லி செய்திலாம் வருது. அதெல்லாம் வெளியில் வந்ததுன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் வருமா என்ன, இதெல்லாம் போக தான் தெரியும். குற்றப்பின்னணி உள்ளவர்கள் வந்து இந்த பக்கம் திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்கன்னு சொன்னவர் அங்கிருந்து நீங்கள் ஒரு அவியல் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த குற்றப்பின்னணி எல்லாம் உள்ளே சேர்ந்து தானே வரும். ரெண்டாவது அங்கே போனி ஆகாது, அங்கே இடம் கிடைக்காது, அதிருப்தியாளர்கள்லாம் இங்கே தான் வருவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியும் பேசணும். முதல்வர் இது முன்னாள் முதல்வர், எனக்கு இன்னும் அவரே முதல்வர்னு வந்துட்டு இருக்கு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் எதிர்த்து போட்டிட்டு ஜெயிச்ச வட்டி கடை விஎஸ் பாபு அவருடைய தண்டல் வாங்கினாரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை எதிர்த்து ஜெயிச்ச கலப்பட நாயகர் நாவல்பட்டு விஜய் யாருன்னு நமக்கு தெரியும். இவங்கெல்லாம் வெற்றி பெற்று வந்திருக்காங்கும் போது இவங்கெல்லாம் ஒரு மாற்றம் தான். இல்லை, அதெல்லாம் ஒரு மாற்றம் தான். பட் முதல்ல வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இவர் வேறு வந்து இந்த கருத்து சுதந்திரத்தை அதாவது எந்த திமுக ஆட்சியை நான் அதனால் வந்து திமுகவை அதாவது எதுவும் எந்த விதத்துலையும் ஆதரித்து சொல்லலை. அதாவது அவங்க வந்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. இவர் வரும்போதே கற்றுக்கிட்டு வந்துட்டார் போல இருக்குது, இல்லை கற்றுக் கொடுக்குறவங்க கூட இருக்காங்க போல இருக்குது. இவர் தான் ஒரே ஒரு பவர் சென்டர் தான், வேறு யாரும் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படின்னா இவர் தானே பொறுப்பேற்றுக்கணும். ஆமாம். முதல் நாளே வந்து ஒரு 18 பேர் வந்து இந்த எக்ஸில் ட்விட்டரில் வந்து அவங்க வந்து தஞ்சாவூர் எம்எல்ஏ பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தது. இல்லை, அதான் ஒரு விமர்சனமாக போட்டிருந்தது. அந்த விமர்சனமாக போட்டது வந்து இந்த 18 இதுக்கு வந்து எங்கள் சைபர் கிரைம்லேருந்து திமுகவில் இருக்கும்போது, அதாவது திமுகவில் அவங்க எப்படி ஐடி விங்க வச்சுக்கிட்டு பண்ணாங்களோ அதையே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக இல்லை அட்வான்ஸ்டு ஒரு ப்ராசஸாக. ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இப்போ நம்ம பேசுகிறதுல அவங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்குன்னா உடனே வந்து ராமசாமி, குப்சாமி, ஜேவியர், அப்துல் சமத்துன்னு ஒரு 500 பேரில் அதெல்லாம் வந்து அங்கே ஒரே இடத்துல அந்த ஒரே நிறுவனத்தில் அவங்களுடைய பேனா நிறுவனத்துலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார வச்சு அங்கே இருக்கிற கம்ப்யூட்டரில் வேறு இமெயில் வேறு ஐடியிலேருந்து ஒரு 300 ரிப்போர்ட்டு யூடியூபுக்கோ இல்லை எக்ஸு தளத்துக்கோ எங்கே இதில் வந்திருக்கோ அதில் போட்டுருவாங்க. அவன் என்ன பண்ணுவான், முதல்ல அதை ரிமூவ் பண்ணு, இல்லை கம்ப்ளைண்ட் வருது முதல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பான். நீங்கள் பதிலுக்கு வந்து அதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லலாம், ப்ரொட்டஸ்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு உங்களுடைய பதிலை சொல்லலாம், பதில் நியாயமாக இருந்தால் நாங்கள் ரிவைவ் பண்ணுவோன்ற மாதிரி போடுவோம். இது ட்விட்டர்லேயும் உண்டு, ஃபேஸ்புக்கு, எல்லாம் யூடியூப் எல்லாத்துலேயும் உண்டு. அதை வந்து சற்று இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி போலீஸில் உள்ள சைபர் கிரைம்லேருந்து அவங்க பண்ணது அவங்க ஆட்டில் வச்சு அன்அஃபிஷியலாக பண்ணாங்க. இது அஃபிஷியலாக வந்த முதல் நாளே கருத்து சுதந்திரம் 18 பேரை வந்து ரிமூவ் பண்ணணும். அதில் முக்கியமான யூடியூபர்கள்லாம் பிரபலமான யூடியூபர்கள். இவர்கள் வந்து எந்த கட்சி சார்பாக இருக்கிறார்கள், இல்லை சார்பு இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் மீடியா. ஆமாம். சைபர் கிரைம் ஏன் சைபர் கிரைமில் வந்து அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸு யார் கம்ப்ளைண்ட் பண்ணது யார் சொல்லலை,
அது ஒன்றும் சொல்லலையே. எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா, அப்போது திமுக செய்தது அன்அஃபிஷியலாக செய்ததை இவர்கள் வந்து அதுக்கு வேற ஒரு ரூப டெவலப் பண்ணி அஃபிஷியலாகவே சைபர் கிரைம்லேருந்து போனோன்னே அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உயர்நீதிமன்றம் இப்போ தடை விதிச்சிருச்சு. அந்த ரிமூவ் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி எக்ஸ் நிறுவனத்துக்கு வந்து ஒரு 5-6 மாதம் கழிச்சு இதெல்லாம் பண்ணால் கூட சரி அடிங்களாம். ஒரு 2-3 நாள் கூட ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இவர் எப்படி வந்தாருன்னு சொல்லும்போது பார்க்கும்போது ஜான ஆரோக்கியசாமி கூட சொன்னார், இந்த தேர்தலுக்கு முன்னால் 150 சீட்டு வாங்கிடுவோம், நாங்கள் சரித்திரம் படைக்க போகிறோம், நாங்கள் எப்படி வர போகிறோங்கிறது எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட போகிறாங்க. என்னன்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இஸ்தான்புல், ஸ்ரீலங்கா, லண்டன்லலாம் உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 வீடியோஸ் ஒரு நாளைக்கு வந்து அங்கேருந்து அப்லோட் பண்ணி, இந்த குழந்தை வந்து நீங்கள் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலன்னா நான் செத்து போயிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்கிறது, பையன் வந்து அப்பாவை வந்து நீ வந்து விஜய் வீட்டு வாசல்லையே படுன்னு சொல்கிறது, அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறது, இதனால் நாங்கள் பொண்டாட்டியாக இருக்கோன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் 9 பேர் அவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடல, விஜய்க்கு ஓட்டு போடல, தளபதிக்கு ஓட்டு போடலன்னா விஷம் கொடுத்து கொண்டுடுவேன்னு சொல்லுது. இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் அப்லோடு பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து ஒரு பெண்மணி வந்து அவங்க எல்லா கட்சிக்கும் ஒரு ட்ராவல் அடித்தவங்க, 30 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே உலகம் சுற்றிய வாலிபி, வாலிபருக்கு என்ன சொல்கிறது, வாலிபி வச்சுக்கலாம், பரவாயில்ல, அப்படி சொன்னால் தப்பில்லை, வாலிபின்னு வச்சுங்க. ஒரு ஒரு கீர்த்தி பெற்றவங்க, அவங்க வந்து ஒரு அமைச்சராக கூட அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அவங்களே கிட்டத்தட்ட 64,000 குரூப்ஸு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஆளாக. இதுக்கு பணம் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா, இப்போ நான் சொல்கிறதுக்கும் காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு வந்து 5 சீட்டு முதல்லையே அவங்களா வந்து இவங்க கேட்ட உடனடியாக சப்போர்ட் பண்ணதையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. நான் முன்னாலேயே கண்டிஷன் போட்டுறேன். நான் பார்க்க கூட நீங்களும் பார்த்துடாதீங்க. நான் நிபந்தனையோடு தான் இதை சொல்கிறேன். எப்படி வந்து அவர் திருமாவெல்லாம் வந்து நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு. அந்த மாதிரி நீங்களும் வந்து நான் நிபந்தனையோடு இதை சொல்கிறேன். என்னென்னா, அங்கே ஒரு ஜார்ஜுன்னு ஒரு மந்திரி இருக்கார் கர்நாடகாவில், காங்கிரஸ் மந்திரி. அவர் 150 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எதுக்கு? இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது போய் வரத்துக்கு 1500 கோடி ரூபா வந்து இந்த சோஷியல் மீடியாவுக்காகவே செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது தேர்தலுக்காக செலவு பண்ணதையும் சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனாலும் இது வரைக்கும் 1500 கோடி. நமக்கு என்னன்னால் திமுகவை பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் ஒரு விதத்தில் இந்த விஷயத்தில் ஏன் 1500 கோடி கடைசியில் அவங்க வந்து சோஷியல் மீடியாவை வேறு ஒரு ரூட்டில் போய், நான் என்ன சொன்னேன், வேறு ஒரு ரூட்டில் போய், ரூட்டு புரிஞ்சுதா அவங்களுக்கு, அந்த ரூட்டில் போய் பிடிச்சிட்டாங்க. 10,000 கோடிக்கு மேலே செலவு பண்ணிவிட்டு ஆட்சியை இழந்துட்டாங்க. நமக்கு விதவிதமாக பாட்டு, பெரிய இது மையத்தில் உள்ளவரெல்லாம் கொண்டு வந்து டான்ஸ் ஆடலாம் எல்லாம் பண்ணியும் கடைசியில் வந்து ஒன்றும் நடக்காமல் போச்சு. இப்போ நம்ம என்னென்னா, இந்த ஆட்சி வந்து நினைக்கமான இப்போ நமக்கு என்ன ஒரு கவலை இருக்குன்னா, இப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக 2 உடைச்சாச்சு. இதுக்கு மேலே உடையிறதுக்கு என்ன தான் இருக்குன்னு எனக்கு தெரியல சார். ஒவ்வொரு ஆளாக வெளில போயிட்டே இருந்தால் என்ன தான் சார் ஆகும்? அதுக்கு காரணமே வந்து இது என்ன கலர்னு சொல்லுவீங்க, ரோஸ் கலர்னு இல்லை சொல்ல மாட்டீங்க, வேறு கலர் சொல்லுவீங்க. எனக்கு அது ரோஸ் மாதிரி தெரிஞ்சுது. சரியா? அவங்க தான் வந்து இருந்து உடைச்சிருக்காங்க. அவங்க வியாபிச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் அதிகார பகிர்வு. அங்கேயும் கொடுத்தாங்க, இங்கேயும் கொடுத்தாங்க, அங்கேயும் வந்து இருக்காங்க, பாண்டிச்சேரியிலையும் இருக்காங்க, இங்கேயும் வந்து இருக்காங்க. இந்த விழாவுக்கும் வராங்க. என்னன்னு கேட்டால் அது என்னதான் இருந்தாலும் கூட்டணி இல்லை. முதலாக கூட்டணியை பற்றி, அதாவது அதிமுகவிலிருந்து அதாவது ஒரு சிலர் இல்லை ஒரு குரூப் இந்த மாதிரி ஒரு தவேகாவுக்கு ஆதரவு என்பதை பற்றி பேசியது இப்போ வெளியில் வெளியில்னா உடச்சிக்கிட்டு வர மாதிரி இருக்கக்கூடிய சிவி சண்முகமோ வேலுமணியோ இல்லை விஜயபாஸ்கரோ இசைக்கு சுப்பையாவோ இல்லை, 4 பேர் தானே. ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கவுண்டர், ஒரு முத்திரையர், ஒரு வன்னியர், ஒரு முக்குளத்தோர் அது கரெக்டாக வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரைட்டு, தமிழ்நாட்டில் சாதி அரசியலுங்கிறது யாருமே ஒன்றுமே பண்ண முடியாத லெவலில் இருக்குது. அப்படி வந்து
இவங்க கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ கூட நான் சொன்னேன், இபியில் வந்து போய் பாருங்கள், யாரை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க, இவர் தான் பார்த்து சொல்கிறாங்க. அநேகமாக லாட்ரியை திறந்து விடுவாங்க போல தெரியுது. ஏன்னு கேட்டால் லாட்ரி வந்து மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். இப்படி வந்து மக்களை இப்போ வந்து டாஸ்மாக் அதை மேம்படுத்துறது எப்படி படுத்தும்னா, உங்களுக்கு சாராய கடை, அதாவது டாஸ்மாக் அப்படின்னு சொன்னால் அங்கே போனால் தான் நீங்கள் வாங்க முடியும். அங்கே போய் தான் கெட்டு போக முடியும். அதனால் குடும்பம் பாதிக்கப்படும், அதெல்லாம் இருக்குது. போதைப் பொருள்னால் அது திமுக ஆட்சியில் எல்லாம் பள்ளிக்கூடத்து அனாவசியமாக ஒரு கடைக்கு போய் வாங்க வேண்டிய, அதாவது ஒரு பெரிய அதுக்குன்னு தனியாக திறக்க வேணான்னு சொல்லி ரொம்ப பரவலாக அவர்கள் வந்து பள்ளிக்கூடம், எல்லா பொட்டி கடைகள்லாம் கூட கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது ஒரு வகையான இருந்தது. இப்போ லாட்ரி சீட்டுன்னா சாதாரண குடும்ப தலைவிகள், சாதாரண கூலி தொழிலாளர்கள் எல்லாருமே வாங்குவாங்க. இது வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய இது வந்து தப்பு, ஒரு தவறான விஷயம்னு சொல்ல முடியாது. பக்கத்து மாநிலம் நம்ம கேரளாவில் கூட இருக்குது. நம்ம வந்து ரெண்டாவது நம்ம எப்படி லாட்ரி வியாபாரம் எப்படி நடைபெற்றது, எங்கள் சிக்கிமில் எப்படி நடைபெற்றது, கேரளாவில் எப்படி நடைபெற்றது, வெஸ்ட் பெங்காலில் என்னென்ன வழக்குகள் இருக்குது. 1 லட்சம் லாட்ரி சீட்டுன்னு சொல்லி அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு 10 லட்சம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது. சில சமயம் குலுக்குவாங்க, சில சமயம் அதான் குலுக்குவாங்க இல்லை குலுங்குவாங்க. இப்படிலாம் வந்து அப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அந்த வகையில் அதை வச்சு தானே இப்போ வந்து உடைச்சிருக்காங்க. இப்போ பேசப்பட்டதே 8 அமைச்சர் வந்து இந்த பிரிவினை குழுவுக்கு வந்து 8 அமைச்சர் கேட்குறாங்களா, 5 வரைக்கும் கொடுக்குறேன்றாங்களா. அந்த 5 வந்து அநேகமாக வேலுமணி, சிவி சண்முகம், இந்த மாதிரி அவர் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு, இது சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கலாம். ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு டஃப் கொடுக்குறவர் அவர். அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை புரியாமல் பேசுகிறீங்க? இப்போது இவங்கெல்லாம் அமைச்சர்கள், பாக்கி பேருக்கெல்லாம் அதாவது அமைச்சர்கள் இப்போ 25ன்னு இருக்குது. இப்போ 25 பேருக்கு பணம் கொடுக்க ஆரம்பித்தா இன்னும் மற்ற அந்த பக்கம் இருக்கிற 22 எவ்வளோ பேர் இங்கே வருவான்னு தெரியாது உங்களுக்கு. குறைஞ்சது 32 பேராவது வேணும். அப்போ தான் 32 பேர் இருந்தால் தான் தனி வரணும். ஆமாம். அப்படி வராமல் 25 பேர் இருந்தால் கூட அந்த 25 பேரில் 5 பேர் தான் நீங்கள் 8 பேர் கேட்குறாங்க, 5 பேர் கொடுக்குறேன்றாங்க, ஏதோ ஒன்று. பாக்கி 20 பேருக்கு ஏதாவது வேணும்ல. ஆளுக்கு 60 ஸ்வீட் பாக்ஸு. இந்த அமைச்சரில் வரவங்களுக்கு உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து நீங்களே ஸ்வீட் நீங்கள் ஊழலை எதிர்த்து நீங்கள் பாடுபட்டு மாற்று அரசியலை கொண்டு வந்து கம்பெனி வச்சுக்கலாம். உழைக்கிறீங்களா, உழைத்து கொள்கிறீர்களா, பிழைத்து கொள்கிறீர்களா, அது உங்கள் சௌரியம். உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களாம் பாவம் வெறும் சப்போர்ட் மட்டும்தான் அமைச்சராவில். அதனால் அவங்களுக்கு வந்து 60 ஸ்வீட் பாக்ஸு. இந்த 60 ஸ்வீட் பாக்ஸு இன்ட்டு 20, இது அந்த பேக் எதில் வருது? ரோஸ் கலர் பேக்கில் தான் வருது. இப்போது தமிழ்நாட்டின் உண்மையான முதல்வர், நீங்கள் எல்லோரும் வந்து ஆஹா பாராட்டும்படி விஜய் தான் முதல்வர்னா இல்லை, தமிழ்நாட்டின் நிழல் முதல்வர் மார்ட்டின் அவர்கள் தான். அவருடைய மருமகன் இங்கே இருக்கார், பாண்டிச்சேரியில் அவர் அங்கே இருக்கார். இவங்க அதிமுகலேருந்து தாவேக்காக ஆதரவு தருகிற குரூப்பில் இருக்காங்க. எடப்பாடி எவ்வளவு வந்து அவர் வந்து பாவம் என்ன சொல்கிறது வெள்ளந்தியாக இருப்பார்னா, இந்த லீமாரோஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம கட்சிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வந்துச்சுன்னாரு. கடைசியில் முதல்ல வந்து இது ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணதே அந்த அம்மா தான். அது முடிவு வந்த அன்னைக்கு ஆரம்பிச்சது அவங்க தான், இந்த அம்மா தான். இப்போது இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. கரெக்டு தானே சார்? அதாவது சிவாஜியோட படத்தை சொல்லல, நாளைக்கு யார் வேணால் இந்த மரத்துலேருந்து வந்து பழம் எடுத்து சாப்பிட்லாம், ஆனால் விதை நான் போட்டது அப்பு அப்படின்னு சொல்லி தேவரமகள் சொன்னார். அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கி யார் வேணால் கொண்டாடிக்கலாம், ஆனால் அதுக்கு இதுக்கு பணம் நான் போட்டது தானே. ஆமாம். இப்போ வந்து ஆக மார்ட்டின் வந்து நிழல் முதல்வராக தமிழ்நாட்டில் செயல்படுவார் என்று எதிர்பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த விஷயங்களில் அதாவது அதிமுக பிளவு என்ன சார் அவங்க இறுதியில்? அதிமுக பிளவுனா சட்ட ரீதியாக என்ன பொசிஷனுங்கிறத நான் சொல்கிறேன். அரசியல் ரீதியாக எப்படி அதெல்லாம் வந்து அடுத்தது அது தனி, இது வேறு அது வேறு. சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா நான் ஷெட்யூல் நம்பர் 91 பிரகாரம் பார்த்தால் இவங்க வந்து இப்போ முதல்ல 2/3 இல்லை, 32 இல்லை. அதனால் வந்து தனி இவங்க தான் வந்து இந்த சிவசேனாவில் நடந்த மாதிரியோ இல்லை வேறு எங்கேயாவது நடந்த மாதிரியோ இவங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது, இவங்க
அந்த 91 ஷெட்யூல் மட்டும் இல்லாமல் 2017 அந்த தினகரன் டிடிவி தினகரன் இருந்தபோது அப்போ என்ன பண்ணாங்க, 18 பேர் வந்து அவர் பக்கம் போய் அதிமுகலேருந்து டிடிவி தினகரனுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அந்த பீரியடில். ஆனால் அவங்க எல்லாருமே வந்து ஃபைனலாக வந்து சுப்ரீம் கோர்ட்டை வரைக்கும் போய் டிஸ்குவாலிஃபை தான் பண்ணப்பட்டார். அப்போ டிஸ்குவாலிஃபை பண்ணாமல் கொஞ்ச நாள் வந்து இப்போ உள்ள சபாநாயகர் காலம் தாழ்த்துவார். ஆமாம், ஏன்னா வந்து ஆதரவு இவங்களுக்கு தானே கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு புது எக்கோசிஸ்டம் வந்துருக்கு இல்லையா, வரும்போதே அவர் பைபிள் வாசகங்களை தான் சொல்லி வந்தார். இவர் வந்து இந்து, கிறிஸ்தவர், முஸ்லீமுக்கு பொது முகமாக இருப்பேன்னாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா முதல்வரும் கிறிஸ்தவர், எதிர்கட்சி தலைவர் வந்து நான் என் மனைவி கிறிஸ்தவர் என்பதால் நானும் கிறிஸ்தவர்னு சொன்னார், சபாநாயகரும் கிறிஸ்தவர். ஸோ இது வந்து எதேச்சியாக அமைஞ்சது. நீங்கள் ஒன்றும் ஏதோ நாங்கள் மத ரீதியாக செயல்படுறோம் நீங்கள் நினச்சிடாதீங்க. நாங்கள் இல்லை மதவாத அரசியலை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் தாவேக்காலேருந்து. அதனால தான் முஸ்லீம் லீகை உள்ளே சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக சாதி ரீதியான கட்சிகளோடு நாங்கள் வந்து அந்த சாதி ரீதியான அரசியல் செய்ய மாட்டோம். பாமக வந்து சாதி ரீதியான கட்சி, அதனால தான் விசிகாவை சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக அதே மாதிரி வாரிசு அரசியல் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் காங்கிரஸுடைய தயவு மாற்று அரசியல். ஆமாம், மாற்றுனா மாற்று இல்லை. டிடிவி தினகரன் வந்து துர்நாற்றம்னு சொன்னார். நம்ம அப்படி சொல்ல, அதாவது இருக்கிற அந்த அந்த நிலைமையே மாற்றி நிலைமையே மாற்றி எப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதிமுகவை ஒரு பிளவுபடுத்தி ஏதோ ஒரு அரசியல் பண்ணிட்டாங்க. இல்லை, இதில் வந்து என்னன்னால் சட்ட ரீதியாக பார்த்தால் இவர்கள் வந்து சபாநாயகர் வந்து என்ன பண்ணுவார், இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு எடப்பாடி அவர்கள் கொடுக்கும்பொழுது அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டார். ஏன்னா 25 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் இந்த 8 பேர் எப்போனாலும் அங்கே வந்து விஜய் விசில் அடித்தா வரல, ஸ்டாலின் அனுமதியோடு தான் வந்திருக்காங்க. அது அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. உதயநிதி சொல்கிறார், சார் என்னதான் நீங்கள் இன்றைக்கி முதல்வரானாலும் எங்கள் தயவில் தான் நீங்கள் ஆகிருக்கீங்க. இல்லை, அதை கரெக்டாக உங்களுக்கு பொசிஷன் சொல்லணுன்னா மாப்பிள்ளை இவர் தான், சட்டம் அவங்களுது. அதே மாதிரி சத்தம் வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து வரும்னு எதிர்பார்க்காதீங்க. விசில் வந்து இப்போ ஸ்டாலின் கையில் வச்சுருக்காரு. அவர் எப்போ ஊதுவாரோ இவங்களாம் திரும்பி வந்துடுவாங்க. விசில் சத்தம் கேட்டவுடனே விசில் சத்தம் இவர்கிட்டேருந்து வராது, அங்கேருந்து வரும், அவங்க திரும்பி வந்துடுவாங்க. அதுக்கு ஒரு பேலன்சிங்காக தான். ஏன்னா நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா அவர் எல்லா தலைவர்களும் போய் ஒரு புதிய அரசியல், வரவேற்கத்தக்க ஒரு அரசியல் நாகரிகம் ஒன்று உருவாக்கினார் முதல்வர் அவர்கள், விஜய் அவர்கள், மாண்புமிகு விஜய் அவர்கள். ஆமாங்க, ஒவ்வொரு எல்லாரையும் போய் வீரமணி அவர்களை போய் பெரியார் திட்டத்தில் போய் பார்த்துட்டு வந்தார். ஸ்டாலின் இதில் போய் பார்த்தா. ஆனால் நீங்கள் ஒன்றே கேட்பீங்க, அவர் அந்த நெத்தியில் வந்து இப்போ ஒரு கருப்பு போட்டு வச்சுருக்காரு. அதுக்கு என்னமோ பேர் சொல்கிறாங்க, ஏன்னா அரகஜாவா என்னமோ ஒரு பேர். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வெட்டி வேறு, அப்புறம் இந்த ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு இது அதில் வந்து இட்டுருவார். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்கூடாது. அதுவும் பகுத்தறிவில் தான் வருது. ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஆனால் கருப்பு கயிறு, கையில் சிவப்பு கயிறு இதெல்லாம் வந்து. ரெண்டாவது சிபிஐ ஆஃபீஸுக்கு போனோன்னா 10 மணிக்கு போகக்கூடாது, 10:10க்கு தான் போகணும். இந்த மாதிரி விஷயம். ஸோ நாங்கள் பகுத்தறிவாக தான் இருக்கோம். பகுத்தறிவு அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்குது. அந்த அந்த நெத்தியில் ஏதோ ஒரு வித்தியாசமான அவர் ஜோசியர் சொன்ன மாதிரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. இதெல்லாம் தாண்டி அந்த எக்கோ சிஸ்டம்னு சொன்னோம் இல்லையா, கருத்து சுதந்திரம் நீங்கள் தான் முதல் நாளே பார்த்துட்டோம். நல்ல வேளை ஹைகோர்ட் தடை விதிச்சிச்சு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்போ திமுக விஜய் என்ன ட்ரை பண்ணுறாருன்னா பார்த்தீங்கன்னா, நடுவில் சொன்னாங்க திமுகவோட பி டீம் இவருன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த கொள்கையில் எல்லாமே திமுகவோட கொள்கை தான், ஒன்றும் இவருக்கு தனியாக கொள்கை இல்லை. அவங்கள மாற்றணும், திமுகவை ஆட்சியிலிருந்து மாற்ற வேண்டும். அது ஸ்டாலின் அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நடுவில் ஸ்டாலின், இந்த பக்கம் அவர் திருமாவளவன், சிபிஐ, சிபிஎம், அதே செட்டு முஸ்லீம் லீகு. இதில் சென்டரில் மட்டும் ஸ்டாலின் எடுத்துகிட்டு விஜய் ஃபோட்டோ வச்சிங்கன்னா இந்த கூட்டணி மாறி போச்சு. அப்படி ஒரு அதில் வந்து சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு இப்போ இருக்குது. இல்லை, நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி யார் வந்து பல முடிவுகள் எடுக்கிறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்து மாற்றுறாங்க. அது ஒரு வழக்கமான ஒரு ஆட்சி மாறினாலே ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் மாறிடும். ஒத்து வர மாதிரியான அதிகாரிகளை போடுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற தோதான அதிகாரிகளாக வந்து போடுவாங்க. அதில் வந்து ஒரு இவருக்கு யார் இப்போது முதல்வர் அவர்களுக்கு வந்து ஒரு ஆலோசகராக இருக்காருன்னா, ஒரு முன்னாள் ஐபிஎஸ், ஒரு காலத்தில் தமிழ்நாடு போலீஸுக்கு தலைவராக இருந்தவர், உலகையே ஆண்டவர்னு வச்சிங்களேன், உலகையே ஆண்டவர்.
ஆனால் அந்த உலகையே ஆண்டவரும் போரஸ்ன்னு ஒருத்தர்கிட்ட வந்து தோத்துட்டதாகவும் கடைசியில் அது ஜெயிச்சதாக அறிவிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. தி கிரேட்டுன்னு சொல்லுவாங்க அவரை. அப்படிப்பட்ட ஒரு 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 மிகப்பெரிய வயதானவர், மிக மூத்த ஒரு இதில் இருந்தவர். ஒரு காலத்தில் அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களுக்கும் அப்போ வந்து ஒரு ஆலோசகர் மாதிரி இருந்தவர். அதாவது அந்தந்த சமயங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆலோசகர் அவர் தான். ஆட்சியில் யார் இருக்காங்கள பொறுத்து அவர் தான் இப்பொழுது வந்து பல முடிவுகளை வந்து இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை யாரை முடிவு பண்ணணும்னு அவர் வந்து முடிவு பண்ணுறாராம். அவரும் அந்த எக்கோசிஸ்டம் தான். அதுக்கப்புறம் முன்னாள் நீதிபதி ஒருத்தர், அவர் ஏதோ அந்த காலத்தில் வந்து இங்கே நீதிபதியாக இருந்தார். அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு வடகிழக்கு மாநிலத்தில் போய் அங்கே தலைமை நீதிபதியாக இருந்தார். அதுக்கப்புறம் இது சேலத்தில் வந்து ஒரு 450 ஏக்கரா நிலம் வாங்கிட்டார். அதில் ஏதோ ஒரு சட்டக்கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு நிலம் வாங்கிட்டாருன்னு சொல்லி இம்பீச்மெண்ட் வரைக்கும் போனார். இம்பீச்மெண்ட்னா பதவி நீக்கம், பாராளுமன்றம் போய் அப்புறம் வழக்கம் போல் கடைசியில் இப்போ கூட இந்த யஷ்வந்த் வர்மா அவர் வீட்டு பின்னால் 50 கோடி இருந்ததுன்னு சொன்னால் அவர் இம்பீச்மெண்ட்னா நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு தகராறுலாம் பண்ணார். கடைசி நிமிஷத்தில் இம்பீச்மெண்ட் கிட்ட வரும்போது ரிசைன் பண்ணிட்டார். அதே மாதிரி அப்போது வந்து அவரும் இந்த இம்பீச்மெண்ட் வரா மாதிரி இருக்குன்னா அது ரொம்ப அவமானம்னு சொல்லி ரிசைன் பண்ணவர். சரிங்களா? அவர் பேர்லேயே ஒரு இப்போது எதிர்பக்க என்டிஏ கூட்டணியில் ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கார். அந்த தலைவரோட கட்சி வந்து 4 எழுத்து. இப்போ நான் சொல்கிறவருடைய இனிஷியல் வந்து 2 எழுத்து வரும். ஆனால் பேர் அதுதான். இந்த பேரில் ஒரு பத்திரிக்கையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், திமுக சார்பான ஒரு பத்திரிக்கையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், அப்படின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வந்து அவர் தான் வந்து இந்த நீதித்துறை இப்போ புதுசாக போட்டிருக்காங்களே, ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட நிறைய இது வரும் உங்களுக்கு. ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000 பொசிஷன் வரும். இந்த ஏபிபி இது இந்த சட்ட நீதித்துறையில் வந்து இதுதான் ஒன்று ஞாபகப்படுத்தணும். நம்ம திருமாவளவன் வந்து அப்போது ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 20% இந்த சட்ட அதிகாரிகள், அதான் ஏபிபி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு, மற்ற கிரிமினல் சைடு, கீழமை நீதிமன்றங்கள்லேருந்து மேல் வரைக்கும் ஒரு 1000 போஸ்ட் இருக்குது. இதில் வந்து ஒரு 20% வந்து பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்கீடு பண்ணணும்னு சொல்லி அதிமுக பீரியடில் கேட்டார். அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் திமுக பீரியட் வந்தோடனே நீங்கள் என்ன கூட்டணிங்கிறதுனால என்ன எதிர்பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து உடனே கொடுத்துருவாங்க, இல்லை ஏதோ பேசிக்கணும்னா அதெல்லாம் ஒன்றும் செய்ய கூட கொடுத்துடலாம். ஆமாம், திமுகவில் கொடுத்துருவாங்களா? அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது பட்டியல் சமூகத்தை பிளாஸ்டிக் சேர் தான், அவங்களுக்கு என்ன உண்டோ அதான் அதுவே இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டு. ஆமாம், ஆமாம் அதுங்க. இப்போ அந்த வகையில் வந்து இவர் வழக்கு போட்டார். உயர்நீதிமன்றத்தில் நடந்தது. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது இதுக்கு முன் உதாரணமே இல்லைன்னு சொல்லி திமுக தரப்பிலிருந்து மூத்த வழக்கறிஞர்கள்லாம் வந்து ஆக்சுவலாக முன்னுதாரணம் இருக்குது கர்நாடகாவில், இன்னும் 2 மாநிலத்தில். பட்டு அது வந்து அவசியம் இல்லை, ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் பண்ணாங்க. அதாவது விசாரணை ஆரம்பித்து சமூக நீதி அரசு இல்லைங்க, விசாரணை ஆரம்பித்து ஆர்குமெண்ட்ஸு 10 நிமிஷத்துக்குள்ளே கேஸே முடிஞ்சு போச்சு, டிஸ்மிஸ்டு. யார்? திருமாவளவன் போட்ட கேஸு டிஸ்மிஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் தான் என்ன பண்ணார், அவருடைய சகோதரி மகளான அந்த அம்மா மாலதின்னு இப்போ கூட அவங்க தேர்தலில் நிற்க வச்சு இப்போது தோற்று போயிட்டாங்க. அவங்கள எங்கேயோ ஒரு ஏபிபியாவோ என்னமோ ஒரு வேலை போட்டு அதை கொண்டு முதல்வர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோலாம் போட்டுக்கிட்டார். விசிகாலே ஒரு பரபரப்பு வந்துச்சு. அவர் சொந்தக்காரர் மட்டும் ஒன்று போட்டார். அட்லீஸ்ட் ஒரு 50 பேர்ட்டையாவது வழக்கு தான் போச்சு, அவர்கிட்ட உட்காந்து பேசி கூட்டணி கட்சியாச்சு. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, இப்போ திருமாவளவன் இந்த அரசில் வந்திருக்காரு. இப்போ நிபந்தனையற்ற ஆதரவு, அது உண்மையிலேயே நிபந்தனையற்றதான்னு தெரியல நமக்கு. இப்போ வந்து அங்கே நடக்காது இந்த சமூக நீதி ஏன்னா வந்து இது வந்து ஒரு எக்கோசிஸ்டம். இப்போ திருமாவளவன் கூட வந்து நடுவில் சொன்னாங்க, அவருடைய சகோதரி வந்து இறக்கும்பொழுது அந்த கிறிஸ்தவ முறையில், அதெல்லாம் வந்து அவங்களுடைய குடும்ப விஷயம், அவங்கவுங்க பழக்க வழக்கம், நம்ம அதில் தலையிட உரிமை இல்லை, அதை பற்றி நம்ம பேசவே கூடாது. அது அப்படி இருக்கும்போது இதை பயன்படுத்தி, இந்த எக்கோசிஸ்டத்தை பயன்படுத்தி, கூட்டணியில் நாங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி அப்படின்றத பயன்படுத்தி இப்போவாவது அந்த ஒதுக்கீடோ இல்லை வந்து கணிசமான வாங்குவாரான்னு பார்த்தா இல்லை, அதை முடிவு பண்ணுறது வேறு யாரோ. இப்படி ஒரு
ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ இந்த பிளவுபட்டது வந்து நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து வேறு வழியே இல்லை. சபாநாயகர் இப்போதைக்கு வந்து ஏதாவது எடப்பாடியார் கடிதம் கொடுத்தால் வந்து அதை வந்து ஒதுக்கி வைக்கலாம், அதை வந்து கண்டுக்காமல் இருக்கலாமே தவிர, இந்த உச்சநீதிமன்றம் போச்சுன்னா இதுக்குள்ளே முன்னோதாரங்களை தான் சொன்னேன் 2018 வந்தது. அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரே வழி, இவர்கள் வந்து பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகால சேரலாம். அது அவங்க இஷ்டம், அவங்களோட முடிவு விருப்பம். அப்படி வந்து பண்ணாங்கன்னா இடைத்தேர்தலில் நிற்கணும் 25. இந்த இடைத்தேர்தலில் நிற்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயோ விழுப்புரத்துலேயோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்கா மாதிரி தெரியல தொண்டர்கள் மத்தியில். ஏன்னா பொதுக்குழு வேற கூடி பொதுச் செயலாளர் அவர் தான் உறுதியாயிடுச்சுன்னா அப்போ அந்த இப்போ கொறடா வந்து அவங்க வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை வந்து எடப்பாடி சைடில் கொறடான்னு சொன்னாங்க, இவங்க சைடில் சி விஜயபாஸ்கரை கொறடான்னு சொன்னாங்க. இதில் கொறடா வந்து இன்னும் பதவி ஏற்றுக்கொள்ளாதனால சட்டமன்றத்தில் இந்த கொறடா கட்சி தாவல் தடை சட்டம்ங்கிறது வராது அப்படின்னு ஒரு சில அபிப்பிராயங்கள் இதெல்லாம் வந்து கருத்துக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய டிசிஷனில் என்ன சொல்லுதுன்னா, கட்சியின் தலைமை அப்போது இங்கே வந்து யார் பொதுச் செயலாளர், இப்போ அவருடைய முடிவு தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்படின்னு வருது. அப்படி வரும்பொழுது அவர் எடப்பாடியாக தான் நீக்கிட்டார் இவங்களெல்லாம். அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் 17 பேரில் நீக்கிட்டாங்க, இவங்க பொறுப்பில் நீக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரே வழி ராஜினாமா பண்ணிவிட்டு இதுக்கு போகணும், தாவேகால போய் இடைத்தேர்தல். நீங்கள் வந்து என் பிள்ளை மேலே நான் சத்தியம் பண்ணுறேன், உன் பிள்ளை மேலே நீங்கள் சத்தியம் பண்ணுங்கன்னு அதெல்லாம் வந்து சும்மா இந்த சின்ன பசங்க விளையாட்டு மாதிரிலாம் நம்ம சட்ட ரீதியாக பேசும்போது அதில் அந்த சத்தியம் வந்து சக்கரை பொங்கல்னு சொல்கிற மாதிரி அதுக்கெல்லாம் வேலைக்கு இல்லை. அதான் சும்மா அரசியல் வசனங்கள் அது விட்டுருவோம். இப்போ தான் வசனம் தானே தமிழ்நாட்டை ஆளுது. அதனால் வந்து நம்ம அது ஒன்றும் அதை நம்ம புறந்தள்ளிட்டு பார்த்தோம்னா இவங்க 25 பேரும் மறுபடியும் தேர்தலில் நின்னா தாங்குவாங்களா? தாவேகால ஏற்கனவே இவங்ககிட்ட தோத்தாங்களே. இப்போது ஒரு வேலுமணி பார்த்தீங்கன்னா அவர் 10 தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டது இன்சார்ஜ், 10 தொகுதியும் 10ம் நமதே அப்படின்னாரு. கடைசியில் கொங்கு என்ன சொன்னார், கோட்டைன்னாரு. அது என்ன ஆச்சுன்னு தெரில, நசுங்கி போச்சு கோட்டை நசுங்கி போச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஜெயிக்க முடிஞ்சது தொண்டாமுத்தூரில். அவர் அது மட்டும் அதுவும் ரொம்ப மார்ஜின் கம்மியாக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் இடைத்தேர்தலை சந்தித்தால் என்ன ஆகும்? இது ஒரு பக்கம். அதே மாதிரி திமுக அமைச்சர்கள் மீதுலாம் நிறைய வழக்குகள்லாம் இருக்குது, ஏற்கனவே இருந்தது. இப்போ இவர் வந்தால் வந்து திமுகவுக்கு எதிராக செயல்படணுன்னா விஜய் அவர்கள் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் டிவிஏசி மூலமாக அவர்கள் மீதெல்லாம் வழக்கு போடணும். இப்போ KN நேரு மேலே போடணும்னு சொல்லி வந்தது. அப்புறம் அவர் பேரில் இல்லை, அந்த விவகாரத்தில் வழக்கு போடணும். அந்த விஷயத்தில் இடி வந்து ஆதாரங்கள் 250 பக்கத்துக்கும் என்னமோ கொடுத்துருக்குலாம் வந்தது இல்லையா? அதெல்லாம் இப்போ இவர் செய்யணும். திமுகவுக்கு எதிர்ப்பாக இருந்தால், திமுக தீய சக்தி அப்படின்னு பேசுனதை வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் பண்ணி முடிக்கணும், அதெல்லாம் பண்ணணும். இப்போ அது பண்ணும்போது இங்கே இந்த 8 பேர் என்ன ஆவாங்க, இந்த 25 பேர் கதி வந்து சட்ட ரீதியாக என்ன ஆகும்னு வரும்போது கடைசியில் உள்ளதும் போச்சு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்த 8ம் வந்து அவர் விசில் அடித்தார்னா அங்கே போயிடும். இந்த 25 என்ன ஆகும்னு தெரியாது. இப்போ நான் கேள்விப்பட்ட ஒரு தகவல் என்னென்னா, அதை வச்சு நம்ம நிறைவு செய்வோம். ஒரு 3 மாதமோ 4 மாதமோ ஆட்சி பண்ணுறது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, இவ்வளோ தூரம்லாம் பண்ணி போய் தப்பாக வந்து இந்த ஸ்கூலில் பையன் லெட்டர் எழுதுகிற மாதிரி வாத்தியார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர் அப்பப்போ திருத்திக்கிட்டு வான்னு 4 தடவை போய் ஆளுநர்கிட்ட போய் கேட்டு வந்தவர் பேசாமல் வந்து கவர்னர் ஆட்சி வந்தால் உங்களுக்கு என்ன, அவங்களுக்கு தான் பிடிக்கல, பின்பக்கமாக பாஜக வந்துரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மக்களுடைய தீர்ப்பு வந்து உங்களை நோக்கி இருக்கிறது, ஆனால் வேண்டிய எண்கள் இல்லை, அவ்வளோதான். அப்போ நீங்கள் கவர்னர் ஆட்சி வரட்டும், 6 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு தேர்தலை சந்தித்து 108க்கு பதிலாக 130 150 வாங்கிட்டு வரலாமே. நீங்கள் தான் சோஷியல் மீடியாவை வந்து திமுக கண்டுபிடிக்காத அளவுக்கு கூட நீங்கள் வந்து இப்போ பிரமாதமாக கொண்டு வந்துட்டீங்களே, இன்னும் கூட கொண்டு வரலாம், இதை விட அதிகமாக கூட வாங்கலாம். அதான் மக்களும் ஒரு அனுதாபலை வரும். இவ்வளோ தூரம் வந்து அவரால் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார முடியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும். இதில் திமுகவும் அதிமுகவும் ஏதோ வந்து அவங்க சேர்ந்தாங்கன்றாங்க, சேரலான்றாங்க, 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது, ஏதோ பலவிதமான கருத்துக்கள் இருக்குது, எது உண்மைன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து ஒரு அனுதாபலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து மறுதேர்தலை சந்திக்காமல் ஏன் வந்து இப்படி போய் கெஞ்சி கூத்தாடி இங்கேருந்து பிச்சு அன்றைக்கி போய் பார்த்தீங்க தலைவர்களை, அரசியல் நாகரிகம் அதை பற்றி பேச ஆரம்பித்தோன்னா அது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி போய் பார்க்கும்போது எடப்பாடி அவர்களையும் பார்த்து, அன்றைக்கி அவருக்கு பிறந்தநாள் வேறு, போய் பார்த்துருக்கலாம். அவரை பார்க்காமல் வேலுமணி CV சண்முகத்தை மட்டும்
சோஃபாவையும் அனுப்பிச்சி விட்டுட்டு போய் பார்த்தீங்களே, அப்படின்னா அப்போவே வந்து அந்த ரோஸ் வந்து கலர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஊதா கலர் ரிப்பன் அந்த படம் தமிழ்நாடு அரசியல் ஒரு மாதிரி தமிழ்நாடு வந்து ஊதாவின் பிடியில் இருக்கிறது. ஊதா பிடியில் இருக்கும்போது என்ன இப்போது இவருடைய திட்டம், அவருடைய நெருக்கமானவர்கள் அந்த வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா 3-4 மாதத்தில் எப்படியும் வந்து இப்போது ஒரு ஜூலை ஆகஸ்ட் இல்லை அதான் ஒரு பிரதமர் வந்து தங்கம் வாங்காதீங்க, அவர் வந்து நல்ல எண்ணத்தில் சொல்கிறாரு. தங்கம் வந்து இந்தியா இறக்குமதியில் அதிகமானது வந்து ஆயில், ஃபெர்டிலைசர், தங்கம், இது 3 தான் வந்து நம்மளோட இறக்குமதி அதிகம், அதாவது வேல்யூ அதிகம். அதனால் நம்மளுடைய இது பார்த்திங்கன்னா 95-96 ரூபாய்க்கு போயிடுச்சு டாலர். இன்னும் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும், இன்னும் போர் முடியல, இன்னும் அதிகமாகும் போல் தெரியுது. ஏதோ நம்ம பிரதமர் வந்து பயமுறுத்திட்டாரு, அதனால் அப்படி இப்படின்றாங்க. சிங்கப்பூர் பிரதமரும் வாங் அவர்களும் அதே தான் சொல்லியிருக்காரு. மலேசியாலையும் அதே சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றுமே கவனமாக இருங்க, சேமிப்பு பண்ணுங்கள், ஆன்லைன்லாம் வைங்க, பெட்ரோலை அதிகமாக பயன்படுத்தாதீங்க, தங்கம் வாங்குறத குறைங்கன்னு சொல்கிறாரு. உங்களை யாரும் உங்கள்கிட்ட இருக்கிற தங்கெல்லாம் நான் வந்து இது அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்படி பறிமுதல் பண்ண காலமெல்லாம் இருக்குது இதுக்கு முன்னால் பண்ணி அதெல்லாம் தங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் வந்து பாண்டா கொடுக்குறோன்னு. இதே அறிக்கையை வந்து ஐயா ப. சிதம்பரம் வந்து நிதியமைச்சராக இருக்கும்போதும் சொல்லியிருக்காரு. அப்போ யாரும் ஒன்று அது வேறு விஷயம். இப்போ இவர் சொல்லும்போது அதனால் வந்து இப்போ 8 கிராம் தங்கம் கொடுக்குறதா இருந்தோம். யார் தடுத்தா? மோடி தான் தடுத்துட்டார். நாங்கள் வந்து எல்லாருக்கும் பட்டுப்புடவை கொடுக்குறதா இருந்தோம். யார் தடுத்தா? மோடி தான் தடுத்தார். நிதி கொடுக்கல. வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டுமா பாருங்கள், போன அரசு 10 லட்சம் கோடி கடன் வச்சிருச்சு, கஜானா காலியாக இருக்குது, உங்களுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுன்றதுன்னு அது ஏற்கனவே திமுக கேட்டாங்க. இப்போ தான் தெரிஞ்சுதா கஜானா காலியாக இருக்கான்னு? முன்னாலேயே எல்லாருக்கும் மக்களுக்கே தெரியும். இன்னும் அதுபடி இது காசுலாம் இருக்குது, மனசு தான் வேணும்னு நான் ஒரே அடி அடிச்சிட்டாங்க. ஆமாம், மனசு தான் வேணும்னு. இப்போ எங்ககிட்ட மனசு இருக்குது, ஆனால் காசு தான் இல்லை. முடிஞ்சு போச்சா மேட்ரு? அப்படி சொல்லிவிட்டு 3-4 மாதத்தில் வந்து நான் ராஜினாமா, ஆட்சியை கலைச்சிருது. கலைச்சிட்டா அப்போ மறுபடியும் தேர்தல் வரும்ல. அப்போ இதே நம்ம சொல்கிற அந்த லாஜிக் அனுதாபாலை வரும்ல. கண்டிப்பாக அதை வந்து பண்ணுறதாக நமக்கு வரும் செய்திகள் இதை நோக்கி தான் வந்து இந்த அரசு போய்கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி அவர் வந்து ஒரு நிலையான ஆட்சி, குழப்பமில்லாத ஆட்சி, மக்களுக்கு நல்லது செய்யும் ஒரு நல்லாட்சி கொடுத்தால் அதை நிச்சயமாக ஆதரித்து வரவேற்று ஆதரிப்பவர்களில் நாமும் இருப்போம். நம்ம தான் இருப்போம். அதுதான் இந்த இளைஞர் சக்தியை வந்து, ஏன்னா இப்போ வந்து 35 வயசுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு போய் லிஸ்ட் எடுத்து யாரோ அந்த பெண் அமைச்சராக வந்திருக்காங்க, அவங்க ஜான ஆரோக்கியசாமி, அவருக்குன்னு ஒரு டீம் இருக்குது, நம்பிக்கையான டீம். அவளுடைய அந்த ஆற்றலையும் திறமையும் நம்ம பாராட்டுறோம், அது ஒன்றும் தப்பாக சொல்லலாம். அது நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்க, கெட்டது பயன்படுத்துகிறாங்க, அடுத்த விஷயம். அந்த இளைஞர் சக்தியை வந்து உருவாக்கி 35 வயசுக்கு யாரெல்லாம் இருக்காங்க கான்டாக்ட் பண்ணி அதில் வந்து இவ்வளோ 1 லட்சம் பேரை உருவாக்கி அவங்க மூலமாக வந்து மற்றவர்களை பரப்பி அப்படி வந்தது. இதில் திமுக கூட வந்து உங்களுக்கு எதிராக இவ்வளோ கோடி எதிர்ப்பாக வந்திருக்குன்றாங்க. அது வந்து இயல்பானது. யார் ஜெயித்தாலும் அவங்களுக்கு எதிர்ப்பு உள்ள இந்த ஓட்டுகளை கூட்டினீங்கன்னா கூட தான் இருக்கும். இது எந்த ஆட்சியிலுமே இருக்கக்கூடியது. அதனால் திமுக வழக்கம் போல் அவங்க வந்து வசனத்தை பேசுகிறாங்க. நம்ம சொல்கிறது என்னென்னா, முக்கியமானது என்னென்னா, தமிழ்நாட்டில் முதல்வர், அதை தாண்டி ஒரு நிழல் முதல்வர், ஒரு குடும்பம், ஊதா கலர் ரிப்பன், அது ஒன்று. ரெண்டாவது, அநேகமாக சில மாதங்களில் ஆட்சியை கலைத்தால் ஆச்சரியப்படுது. நம்ம கலைக்கணும்னு நம்ம சொல்லலை, அதுக்கான கலையணும்னு நினைக்கல. வரக்கூடிய செய்திகளும் வருது. கலைத்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சொல்லி நாம் நிறைவு செய்வோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் இருந்து இவ்வளோ விஷயம் சொல்லி நம்ம நேயர்களும் புரிஞ்சுப்பாங்க. நம்ம சொன்ன பல விஷயங்கள் பின்னாடி நடந்திருக்கு. ஆமாம், அதுதான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். நமக்கு வர செய்திகளை மக்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். மக்கள் பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இதை பார்த்துட்டு கூடிய தமிழ் ஜனம் நேயர்களும் மறக்காமல் தமிழ் ஜனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னொரு ஜனம் கேள்வி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.